இங்கே வந்ததில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஏசப்பா தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தாண்டி இங்கே நான் நிற்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பாஸ்டர் சாம். உங்களுக்கு தெரியும், சாம் அண்ணாவுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அவரோடு கூட ஊழியத்தில் வளர்ந்து. ஹல்லேலூயா. காலைல கூட கேட்டேன், ஐபிசி ஈவினிங் கண்டிப்பாக போ அப்படின்னாரு. ஹல்லேலூயா, நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் வரும்போதே நீங்கள்லாம் எப்போ வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்போ வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? மீட்டிங் ஆக்சுவலாக 5 மணிக்கு தானே, 5 மணிக்கு தான் மீட்டிங். நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க? நான் எப்போ வந்தேன் தெரியுமா? ஹல்லேலூயா. நான் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்தேன். எப்போவுமே கெஸ்ட்டாக வரவங்க தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடைசியாக வருவாங்க. கெஸ்ட்டாக வருவாங்க தான் கடைசியாக வருவாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஆண்டவரே நான் கெஸ்ட்டு கிடையாது, நான் யார் அப்படின்னா நானும் உங்களில் இந்த பிள்ளைகள் ஒருத்தனாக தான் நான் இருக்கணும். அதனால் நான் முன்னாடி போய் உக்காரணுன்னு பார்த்தா நான் மட்டும்தான் வந்து உக்காந்துருக்கிறேன். ஒருத்தரையும் காணோம். நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க. சரி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய சர்ச்சு, பயங்கர மகிமையாக இருக்குது. சர்ச்சை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த சபையே இப்படி இருக்குதுன்னா, சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எவ்வளோ அனாக்டிங்காக இருப்பாங்க, எவ்வளோ மகிமையாக இருப்பாங்க. அவங்க ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த இடமே அப்படியே தெய்வ பிரசன்னத்தால் நிரம்பும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆனால் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னாலும் ஹல்லேலூயா, தெய்வ மகிமை இங்கே இருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கிறேனே. உண்மையாக உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இந்த பைபிள் எல்லாம் எழுதப்பட்டு மனுஷனுடைய கரத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நியாயப்பிரமாணம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தில் முதல்ல கர்த்தர் கொடுத்த வேதம் எது அப்படின்னு பார்த்தா மனசாட்சி. அதனால தான் 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என் மனசாட்சியில் கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாருனா ஹல்லேலூயா, அங்கே தான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் மனசாட்சியிலிருந்து, ஆண்டவரை நான் உண்மையாக நேசிக்கிறேன்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரை நான் என் முழு இருதயத்தோட உண்மையாய் நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. முற்றிலுமா இது உண்மை, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டவரை நான் முழுசாக நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. எனது ஏக்கமே,
எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய உங்க வலது கரங்களை உயர்த்துங்க. எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி நடத்த வேண்டுமே. செம்மையான வழி, ஓ செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. செம்மையான வழியில் நடத்த வேண்டும். நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசேஷமாய் என்னை அழைத்த அன்பு சகோதரர்களுக்காய் நான் மனதார வாழ்த்தி உங்களை கர்த்தருக்குள்ள ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் திவாகர் பிரதருக்காய், விஷால் பிரதருக்காய், மேத்யூ பிரதருக்காய், ஏனோக் பிரதருக்காய், எல்லாருக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாய் ஹல்லேலூயா, வந்த வண்ணமாக போகக்கூடாது. நீங்கள்லாம் எப்போ தூங்குனீங்கன்னு தெரியாது. நேற்று நைட்டு நான் கரெக்டாக 2 மணிக்கு தான் தூங்கினேன். ஹல்லேலூயா. நேற்று 2 மணி வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு நிறைய திறமை இருக்குது. நான் இந்த பைபிளில் A to Z கூட நான் பிரசங்கம் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த திறமையினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருடைய இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் வேறு எதையும் எந்த காரியத்தாலையும் செய்ய முடியாது. ஏசப்பாவோட இருதயம் செய்ய முடியாததை வேறு ஏதாச்சும் மாற்ற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்திலிருந்து நம்ம கடந்து செல்லலாம். 124வது சங்கீதம் 7வது வசனம். 124வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். சத்தமாக ஒருத்தர் வாசிங்களே. நாம் தப்பினோம். அந்த கடைசி வார்த்தையை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். சரி, நம்ம தப்பிச்சதுக்கு காரணம் என்னது? கண்ணி. அப்போது கண்ணி தெரிக்காமல் இருந்திருந்தா நம்ம எங்கே இருந்திருப்போம் தெரியுமா? ஒரே ஒரு வேத பகுதியிலிருந்து நான் கதையாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால ஹல்லேலூயா வேகமாய் ஒரு சில காரியங்களோடு கூட நம்ம கடந்து போனோம். அதனால் ஒரு சம்பவத்திலிருந்து சுருக்கமாய் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம். தயவு செஞ்சு வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. 2 சாமுவேல் அதில் 13வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்திலிருந்து நம்ம கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க. இப்போ நீங்கள் பைபிளை மூடலாம். தயவு செஞ்சு நீங்கள் பைபிளை மூடலாம். நீங்கள் கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. சுருக்கமாக சொல்கிறேன். தாவீது மிகப்பெரிய ராஜான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீது மிகப்பெரிய ராஜா. நல்லா பாட்டு பாடுவார், ஆராதிப்பார், வசனத்தில் தேறின மனுஷன். தாவீது மிகப்பெரிய ராஜாவாக இருந்தும் தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தும் அதில் ஒரு விசேஷமான ஒரு பிள்ளை தாவீதுக்கு, ஒரு விசேஷமான ஒரு பெண் பிள்ளை தாவீதுக்கு இருந்தா. அவளுடைய பேர் என்ன தெரியுமா? அவளுடைய பேர் என்ன தெரியுமா? தாமார். என்னது? தாமார். இந்த பேரை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த தாமார் தாவீதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளை எங்கே இருக்கிறா அப்படின்னா அரண்மனையில் உக்காந்துட்டு இருக்கிறா. இந்த பெண் பிள்ளை அரண்மனையில் உக்காந்துட்டு இருக்கிறா. அரண்மனையில் அவள் சாதாரண பெண் பிள்ளையாக உட்காரல. வேதம் சொல்லுது அவள் கன்னியாஸ்திரியாக இருந்தாளாம். கன்னியாஸ்திரின்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தோடு கூட ஒத்து போகாமல்
என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தன்னை பரிசுத்தத்தில் பாதுகாத்து கொண்டு தன்னை ஒரு அறை வீட்டுக்குள்ளே, அவங்க அங்கே தான் இருப்பாங்க, எப்போவுமே ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்தமாக நல்ல எப்படி சொல்கிறது, தேவனுக்காய் பிரியமாக இருப்பாங்க. அப்படி தான் யார் தெரியுமா இருந்தா? இந்த யார் தாமார். கவனி, இந்த தாமார் அப்படி தான் இருந்தா. அந்த இடம் அவளுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். ஏன்னா அரண்மனைக்குள்ளே யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அவளை தொட முடியாது. பாதுகாப்பான இடத்துல இந்த தாமார் இருக்கிறா. அதோடு கூட அவங்க அப்பா யார்? ராஜா. ஹல்லேலூயா. அவங்க அப்பா ராஜாவாக இருக்கிறாரு. இப்போ இவ இன்னும் இதையும் தாண்டி இவ கன்னியாஸ்திரின்ற ஒரு நல்ல ஒரு சேஃப் அண்ட் சைடில் இருக்கிறா. இப்போ இவளுக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாருமே நெருங்க முடியாது. அப்படி இருந்த ஒரு வாலிப பெண் பிள்ளை தான் இந்த தாமார். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்களேன், இந்த தாமாருக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, உன் சகோதரன் அம்னோன் அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். உன் சகோதரன் அம்னோன் பலவீனத்தில் அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறான். நீ அவனிடத்தில் போனோம். எப்படி போகணுன்னா, அவனுக்காய் நீ என்ன பண்ணணுன்னா, மாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் கண்ணு முன்னாடி பணியாரங்களை எல்லாம் சுட்டு உன் சகோதரனுக்கு நீ ஊட்டி விடணும். உன் சகோதரனுக்கு நீ ஊட்டி விடும்போது அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு அது ஆறுதலாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போது இவன் என்ன பண்ணியிருப்பா? ஐயோ, என் சகோதரன் உடம்பு முடியாமல் இருக்கிறானா, பாவம். ஏன்னா இவர் ரொம்ப நல்ல பெண் பிள்ளை. யார்? ரொம்ப நல்ல பெண் பிள்ளை, அதுவும் தாவீதுடைய பிள்ளை. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, தன் சகோதரன் மேலே இருந்த பாசத்தினால, அக்கறையினால, சகோதரன் மேலே இருந்த ஒரு நல்ல கரிசனையினால அவன் மாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் கண்ணு முன்னாடி பணியாரங்களை எல்லாம் சுட்டு அவன் சொல்கிறான். உள்ளே போனதுக்கப்புறம் அம்னோன் சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போங்க அப்படின்றான். என்ன சொல்கிறான்? அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும், அந்த அறை வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க, நானும் என் சகோதரி தாமார் மட்டும் இங்கே இருக்கணும். ஏன்னா அவள் கையால் எனக்கு ஊட்டி விடணும். ஊட்டி விடும்போது தான் நான் அதை சாப்பிட்டு அப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இவன் என்ன தெரியுமா பண்ணா? அவன் மேலே இருந்த ஒரு பாசத்தினால, கரிசலைனால அவன் வாய்க்கு ஊட்டி விடலான்னு போனான். நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்னோனுக்குள்ளே இருந்த ஒரு கெட்ட புத்தி, இந்த அம்னோனுக்குள்ளே இருந்த ஒரு மாம்சமான இச்சை, ஒரு சிந்தனை, இந்த தாமாரை அங்கேயே அவன் கற்பழித்து அவளை நாசம் பண்ணி அவன் எவ்வளோ அந்த சகோதரியை சிநேகித்தானோ அதை காட்டிலும் பல மடங்கு வெறுத்து தள்ளிட்டான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் ஒரே கேள்வி கேட்குறேன். இப்போ இவ என்ன தப்பு பண்ணா? தாமார் என்ன தப்பு பண்ணா? ஒரு தப்பும் பண்ணலை தானே? தாமார் தப்பு பண்ணாளா? ஒரு தப்பும் பண்ணலை. இப்போ நான் கேட்குறேன், தப்பு பண்ணாதவளுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தானே இருந்தா? என் லைஃபு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், அவள் நல்ல சேஃப் அண்ட் சைடில் தானே இருந்தா. ஆனால் அப்படி இருந்தும் அவளுடைய கற்பு எப்படி பாதுகாக்க முடியல? அவளுடைய பரிசுத்தம் எங்கே பாதுகாப்பை இழந்து போச்சு? அவளுக்கு ஏன் அப்படி ஒரு நிந்தை, அப்படியா ஒரு புறக்கணிப்பு? சகிக்க முடியாத ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு லாஸ். இது வந்ததுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அவள் ரொம்ப அப்பாவி, ரொம்ப இன்னோசன்ட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உணர்ச்சி வசம் இருக்குது பார்த்தீங்களா? உணர்ச்சி வசம்னா தெரியுமா? உணர்ச்சி வசம்ன்றது ரொம்ப அப்பாவித்தனம். பார்த்த உடனே ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபம் வருது பார்த்தீங்களா? அது ஒன்றும் கெட்டது கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பரிதாபம் காட்டுறது ரொம்பவே நல்லது. ஆனால் நல்லா கவனிங்க, அதுக்கு உணர்வில்லாமல் போயிடுச்சுன்னா அது ஆபத்துன்னு அர்த்தம். நல்லா கவனிங்களே. ஒரு தம்பி கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ காட்டினா, அண்ணா பாரு எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, பாரு இதை பாரு, எல்லாரும் கை தூக்கி அழுதுட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணிலேருந்து தண்ணி எல்லாம். நான் நினச்சேன் ஏதோ ஒரு பெரிய கன்வென்ஷன் போல் இருக்குது, ஏதோ யூத் மீட்டிங் போல் இருக்குது, பிள்ளைங்கள்லாம் அர்ப்பணிக்கிறாங்க போல் இருக்குன்னு நான் நினச்சி காட்டுறா தம்பி அப்படின்னு போட்டு அந்த மொபைலை பார்க்குறேன். அவன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது யுவன் சங்கர் ராஜாவுடைய கான்சர்ட் போயிட்டுருக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த மியூசிக்கை கேட்ட உடனே அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாருமே அழுகுறாங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன்.
ஏடா ஒரு சினிமா பாட்டுக்கு என்ன பண்ணுறான், உட்காந்து எல்லாம் அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறான். அங்கே என்ன கிரியேட் ஆகுது தெரியுமா? உணர்ச்சி வசம் கிரியேட் ஆகுது, சென்டிமெண்ட் கிரியேட் ஆகுது, சென்டிமெண்ட் கிரியேட் ஆகுது, உணர்ச்சி வசம் கிரியேட் ஆகுது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தினம் தினம் உங்களை பார்த்து அழுதுட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? தினம் தினம் உங்களை பார்த்து அழுதுட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? என் ஜனங்கள் கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களே. உங்களுக்கு புரியுதா? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டாராம், அழுதாராம். உணர்வுக்கும் உணர்ச்சி வசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உணர்வு வேற, உணர்ச்சி வசம் வேற. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருந்த 3000 ஜனங்களும் பாவ உணர்வடைந்து அழுது ஒப்பு கொடுக்குறாங்க. அது உணர்வு. புரியுதா இல்லையா? அது உணர்வு. ஒரு வசனத்தை கேட்கும்போது அது அப்படியே என் இருதயத்தில் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் பாவி. தாவீது பாவம் பண்ணின பிற்பாடு அங்கே நாத்தான் நீ பாவம் பண்ணிட்டேன்னு அவனுக்கு உணர்த்தின போது அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு. அவன் அங்கேயே சரண்டாய், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அது உணர்வு. ஆனால் உணர்ச்சி வசம் என்ன தெரியுமா? கண்ணீரும் வரும், சோகமாக இருக்கும், கவலையும் வரும், எல்லாமே நடக்கும், பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா? உணர்வு இருக்காது. உணர்வு இல்லாமல் இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. என்னது? உணர்ச்சி வசம். உணர்ச்சி வசப்பட்டு தான் இவன் என்ன பண்ணா தெரியுமா? தாமார் தன் சகோதரன் மேலே இருந்த நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கையினால உணர்ச்சி வசப்பட்டு அவனுக்கு ஊட்டி விடலான்னு போனான். ஆனால் அவன் ஒரு காரியத்தை நிதானிக்கலை. என்ன தெரியுமா நிதானிக்கலை? அவங்க எல்லாருமே வெளியே போங்க, நானும் என் சகோதரி மட்டும் இங்கே தனிமையில் இருக்கணும்னு சொல்லும் போதே அவளுக்கு என்ன வந்திருக்கணும்? என்ன வந்திருக்கணும் பிரதர்? என்ன வந்திருக்கணும்? உணர்வு வந்திருக்கணும். அத்தனை பேர் இருக்கும்போது ஊட்டி விட்டா என்ன? ஏன் என்னையும் என் சகோதரன் என்னை மட்டும் தனியாக உட்காந்து ஊட்டி விட சொல்கிறானே? அப்படி வரும்போதே அவனுக்குள்ள என்ன வந்திருக்கணும் தெரியுமா? ஒரு உணர்வு வந்திருக்கணும். ஏதோ ஒரு வெளிச்சம் என்கிட்ட இருந்து மறையுது, ஏதோ ஒரு காரியத்தை நான் இழந்து போகிறேனே, இது ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருந்ததுன்னா அவள் அன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான சந்தர்ப்பத்துக்குள்ளே போயிருக்கவே மாட்டான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? குருடன் இருக்கான் பார்த்தீங்களா? யாரு? குருடன். குருடனுக்கு கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியாதவனை நம்ம என்ன தான் சொல்ல முடியும்? குருடன் தான் சொல்ல முடியும். இப்போ இந்த வழியாக ஒரு குருடன் போயிட்டு இருக்கிறான், நீங்கள் ரொம்ப நேரமாக அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா நினைப்பீங்க? ஐயோ பாவம், அவரே தடுமாறிட்டு ஏற்கனவே கண்ணு தெரியாது, அப்படி இப்படி எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் நடந்து போகிறாரு, பக்கத்தில் காவா இருக்குது, இவர் எங்கன்னா விழுந்துருவாரோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பதட்டம் இருக்குமா இல்லையா? பார்க்குற நமக்கு. குருடனுக்கு பகல்லையே என்ன தெரியாது தெரியுமா? கண்ணு தெரியாது. பகல்லையே கண்ணு தெரியாத ஒரு குருடன் ராத்திரி வேளையில் நடந்த அவன் கதை என்ன ஆகும்? கவனிங்க தம்பி, தயவு செஞ்சு கவனிங்க. பகல்லையே கண்ணு தெரியாத ஒரு குருடனை இரவு வேளையில் நீங்கள் அப்படியே தன்னந்தனியாக விட்டீங்கன்னா அவன் கதை என்ன ஆகும்? எது வேணாலும் ஆகலாம்ல. புரியுதா இல்லையா? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஆரம்பத்தில் நான் கேட்டேன் பார்த்தீங்களா, ஆண்டவர் எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? கை தூக்குங்க. இப்போ கை தூக்குங்க. ஆண்டவர் எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? உண்மையாக கை தூக்குங்க. ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருமே கை தூக்குங்களேன். சரி, இப்போ நேசிக்கிறதுல நம்ம எல்லாருமே நேசிக்கிறோம். நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறீங்க. கடைசியாக எப்போ வேதம் வாசிச்சிங்க? இன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து பைபிளை நான் வாசித்தேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. இன்னைக்கு அதிகாலையில் நான் எழுந்த உடனே நான் வேதத்தை திறந்து முதல்ல நான் அவரை தான் பார்த்தேன். சரி, அதிகாலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பை பார்த்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. பார்த்தீங்களா? நல்லா நல்லா கவனிங்களே. தாமார் கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. தாமார் கெட்ட பொண்ணே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன ஒன்று, அவளுக்குள்ள இன்னோசன்ட் தெரியல, ஆனால் அவளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இல்லை. புரியுதா இல்லையா? நான் எங்கே இருக்கிறேன்ற வெளிச்சம் இல்லை. அவன் நினச்சா இது பாதுகாப்பான இடம், நான் சேஃப் அண்ட் சைடில் தான் இருக்கிறேன், என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, என்னை யாரும் தொட முடியாது. அப்படி என்கிட்ட யாராவது நெருங்க வந்தால் கூட எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவரை தாண்டி யாரும் வர முடியாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? வேதம் இதுதான் வெளிச்சம். கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் இதுதான் வெளிச்சம். கண்ணு தெரியாதவர்கள்ன்றது குருடர்களை சொல்லலை. கண்ணு தெரியாத, பைபிளை பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாதவர்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
பாதை தெரியாதவர்கள். வழி தெரியாதவர்களுக்கு இதுதான் வழி, இதுதான் வெளிச்சம். இப்போ இந்த வெளிச்சத்தை நம்ம மாட்டாம, ஹல்லேலூயா, மறுபடியும் சொல்கிறேன், அன்பான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ வேதத்தை சார்ந்து உன்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா நீ நல்ல பிள்ளையா இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. நீ நல்ல பிள்ளையாவே இரு, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய வசனத்தில் உன் வாழ்க்கை இல்லைன்னா கர்த்தருக்கும் உனக்கு இருக்கிற மிகப்பெரிய தொடர்பு என்ன தெரியுமா? இதுதான். நீங்கள் ஆபிரகாமுக்கு வாட்ஸ்அப் கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய காலத்தில் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஆபிரகாம் வார்த்தையோடு கூட தான் அவர்கிட்ட பேசுவார். அவரு எப்படி தான் வார்த்தையோடு கூட தான் ஆபிரகாமுக்கிட்டையும் பேசுவார். ஹல்லேலூயா. மோசே ஒன்றும் இன்ஸ்டாகிராம்லலாம் பேசலை ஆண்டவரோடு கூட. மோசே எப்படி பேசினார் தெரியுமா? அவருடைய மகிமையை பார்க்கறதுக்காக வனாந்தரத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு எனக்கு என்ன பேச போறீங்க? புரியுதா இல்லையா? வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைய எந்த படுகொலியும் தள்ள முடியாது. நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு விதமான கேஷுவலாக இருக்கிறது. அப்படியே நான் இருந்துட்டு போகிறேன், இதனால் என்ன, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், இதனால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு? என் லைஃபு நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், நான் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, நான் எனக்கு விருப்பப்படி வாழ்கிறதுல என்ன தப்பு? அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன் இஷ்டப்படி வாழ்கிறதுல என்ன தப்பு? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. யூதாஸ் காரியத் இருக்கிறான் பார்த்தீங்களா? யார்? யூதாஸ் காரியத். அவன் என்ன பண்ணான்? அவன் பிளான் பண்ணி எல்லாம் அவரை காட்டி கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? நல்லா கவனிங்க. யூதாஸ் காரியத்துடைய மைண்டு ஆண்டவரை எப்படியாவது போட்டு கொடுத்து அவரை சிலுவையில் அடித்து சாவடிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? அவனுக்கு உலக ஆசை தான் இருந்துச்சு. எப்படியாவது நமக்கு பணம் கிடைக்காதா, ஏதா ஒரு உலக ஆசை, அவ்வளோதான். எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிடணும், எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கிறதுக்காக யார் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு கவலையே இல்லை. இதுதான் அவனுடைய ஒரு மைண்ட் செட். அப்போது இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த இவனுக்கு ஒரு ஆஃபர் வருது. என்ன அப்படின்னா, உனக்கு தேவை காசு தானே, காசு நாங்கள் தரோம், நீ ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யணும். என்ன வேலை தெரியுமா? ஆண்டவரை போட்டு கொடுத்துட்டு போயிடு, அவ்வளோதான். ஏசப்பாவை நீ காட்டி கொடுத்துட்டு நீ விலகி நில்லு, அவ்வளோதான் டீலிங். நீ அவரை காட்டி கொடுத்துட்டு நீ கொஞ்சம் விலகி நில்லு, நீ வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவரை பிடிச்சி கொடுக்க தேவையில்லை, அவரை போய் சிலுவையில் அடிக்க தேவையில்லை, ஜஸ்ட் அவரை இதோ இவர் தான் அவருன்னு நீ காட்டி கொடுத்தா போகிறோம். அவன் என்ன தெரியுமா நினச்சான்? சரி, இது ரொம்ப சிம்பிளாச்சே, ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஓரமாக நின்று இதுதான் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவங்கெல்லாம் போகும்போது அவரை பிடிச்சிருவாங்க, அவர் எஸ்கேப் ஆகிடுவார். ஏன்னா ஆண்டவரை யாராவது தொட முடியுமா? அவரை பிடிக்க முடியுமா? அதனால் கண்டிப்பாக அவர் எஸ்கேப் ஆகிடுவார். அப்போ நமக்கு காசும் கிடச்சிரும், ஆண்டவரும் ஃப்ரீ ஆகிடுவார். அவன் இப்படி தான் நினச்சான். அவன் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது இன்னொன்று. அவரை பிடிச்சாங்க, அவன் காட்டி கொடுத்த உடனே அவரை பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே இவனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகி போச்சு. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. காட்டி கொடுத்த உடனே ஏசப்பா எஸ்கேப் ஆகிடுவார், நம்மளும் காசு எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் தானே நம்ம நினச்சோம். ஆனால் அவரை போய் பிடிச்சிட்டாங்களே, அவரை போய் அடிச்சிட்டாங்களே, அவரை போய் சிலுவை மரத்துக்குள்ள ஏற்ற போகிறாங்களே அப்படின்ற உடனே இவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? பதறி போயிட்டு தான் செஞ்ச தப்பை தானே சரி பண்ணுறதுக்காக போகிறான். தானே சரி பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்கிட்டெல்லாம் போய் சொல்கிறான், காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுத்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், அவரை விட்டுருங்க. ஏன்னா இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு நீங்கள் அவரை விட்டுருங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதுவும் பாடு, உன் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நீ எடுத்துன்னு போய் எடுக்காட்டி போ, யாருக்கு என்ன கவலை? உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை யாரையும் பாதிக்காதுன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களால் அநேகர் பாதிக்கப்படுறாங்க. முதலாவது பாதிக்கப்படுறது ஏசப்பா தான். அதுக்கப்புறம் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம நினைப்போம் இது என் லைஃபு, ஏதாவது பிரச்சனை வந்தால் அது என்னோட முடிஞ்சிடும். கிடையவே கிடையாது. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை நம்பி இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களுக்கே அது ஒரு பெரிய பாதிப்பாயிடும். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவன் ஒதுங்கணும்னு நினைக்கிறான், அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறான், தான் செஞ்ச தப்ப தானே சரி பண்ணணும்னு நினைக்கிறான்.
ஆனால் அவனால் முடியவே இல்லை. கடைசியில் என்ன தெரியுமா பண்ணான்? இனி நான் திரும்பி அவர்கிட்ட போகிறதுக்கும் மனசு இல்லாமல், திரும்பி வாழ்கிறதுக்கும் மனசு இல்லாமல் தூக்கு மாட்டு தொங்கிட்டான். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளோடு கூட சொல்கிறேன். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். வாசித்தோம் பார்த்தீங்களா? இந்த மீனுக்கு தூண்டில் போடுவாங்க தெரியுமா? பார்த்துருக்குறீங்களா? மீனுக்கு தூண்டில் போடுவாங்க. அப்போது இந்த தூண்டில் போடுறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? மீனுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு முள்ளுக்குள்ளே மாட்டி பதுக்கி வச்சிருவான். அந்த முள்ளுக்குள்ளே மீனுக்கு புழு ரொம்ப பிடிக்குன்னா மீனுக்கு ஏற்ற அந்த இரையை அந்த முள்ளில் மறைச்சி வச்சிருவான். இப்போது அந்த மீன் பார்க்கும்போது எது தெரியுமா தெரியும்? எது தெரியும்? அந்த புழு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த புழுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது தெரியவே தெரியாது மீனுக்கு. மீன் நினைக்கும் நான் எப்படியாவது அந்த புழுவை மட்டும் கொத்திட்டு என்ன பண்ணணும், எஸ்கேப் ஆகிடணும், அதோட அழகாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கும். ஆனால் அந்த புழுவை சாப்பிட்ட உடனே தான் அதுக்கு தெரியும் அந்த புழுவுக்குள்ளே சத்துரு எனக்கு ஒரு கண்ணியை வச்சுருந்துருக்கிறான். அந்த கண்ணியில் மாட்டினதுக்கப்புறம், நல்லா கவனிங்க, அந்த கண்ணியில் மாட்டினதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயும் போக முடியாமல் கரையிலையும் உட்கார முடியாமல் அது துடிக்கும். பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பேசி திருந்தாது, பேசி திருந்த முடியலன்னா பட்டாவது திருந்தட்டுன்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இவங்க பேசி திருந்த மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. பட்டதுக்கப்புறம் நீ திருந்தினா என்ன, திருந்தாட்டி என்ன, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நல்லா கவனிங்களே, சில பேர் பட்ட உடனேயே செத்துருவாங்க. இப்போ செத்தமாக எப்படி திருந்த முடியும்? பேசிகிட்டே இருப்போம், தம்பி செய்யாத செய்யாத, போகாத போகாத, பண்ணாதன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அதில் கொஞ்சம் கூட காதில் வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நினைப்போம் இவன் சொல்லி கேட்க மாட்டான், சொல்லி திருந்த மாட்டான், பட்டாதான் திருந்துவான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கேள்வி போடுவோம். பாருங்களேன், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். கேரளாவில் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் 9th படிக்கும்போது நடந்த சம்பவம். அப்போது ஒரு வாலிப பையன், கீபோர்டு வாசிக்கிற பையன், சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிற ஒரு வாலிப பையன், அவன் அந்த சர்ச்சிலேயே கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சது அவன் தான். எல்லா ஆராதனைகளிலும் எல்லா மீட்டிங்லேயும் அந்த பையன் தான் கீபோர்டு வாசிப்பானான். ஒரு நாள் அவனை காணோம். ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுற எல்லாம் வந்துட்டாங்க, சர்ச்சு எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. கீபோர்டு வாசிக்கிற தம்பியை காணோம். பாஸ்டர் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, இன்னும் தம்பி வரவே இல்லையே, தம்பியில் எப்படி இல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறது, தயவு செஞ்சு தம்பியை சீக்கிரம் வர வைங்க. அப்போ அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட சொல்கிறாராம், பாஸ்டர் என் பையன் கீபோர்டை எடுத்துகிட்டு வந்தான், ஆனால் எங்கே வந்தான்னு தெரியாது, அவன் எங்கே வந்தான்னு தெரியாது. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் சொல்லி அவனை பிடிச்சிட்டு, டே எங்கடா ஓடுற அப்படின்னு கேட்டால், சர்ச்சுக்கு போகலையான்னு. இல்லை, நான் சர்ச்சுக்கு போகல, வேறு எங்கே போகிறேன் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா நிற்கிறாரு, தம்பி சர்ச்சுக்கு போகிறது தானே, நீ சர்ச்சுக்கு போய் நீ தானே ஆரம்பிக்கணும், நீ தானே கீபோர்டு வாசிக்கணும் சொல்லும்போது அவன் சொன்னானா, எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, சினிமாவில் வாசிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, ஒரு சான்ஸ் கிடச்சி, இந்த சான்ஸை விட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போ இந்த சான்ஸ் வரும்னு எனக்கு தெரியாது, அதனால் எப்படியாவது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சானா. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி தயவு செஞ்சு சொல்கிறேன், சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீ பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதவன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா நாங்கள் எவ்வளோ தவறு இருந்தால் தெரியுமா, 4 வருஷம் 5 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் பிச்சை போட்ட மாதிரி கொடுத்த பிள்ளை தான் நீ எனக்கு. அப்போவே ஆண்டவருக்காக உன்னை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது தான் உன் மேலே இருந்த தெய்வ திட்டம், அதை விட்டு நீ ஒரு நாளும் விலகக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, முடியவே முடியாது, நான் அந்த சான்ஸை விடவே மாட்டேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். நல்லா கவனிங்க, அவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு கால் வருது, அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி அந்த பையன் பேரை சொல்லிவிட்டு, இவன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். என் பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பிள்ளையா? சாரி பிரதர், அவங்க இப்போ தான் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில், பையன் செத்துட்டான். அவன் அந்த பைக்கில் அந்த கீபோர்டை வச்சுட்டு அந்த வாய்ப்புக்காக கிளம்பி போகும்போது போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்களேன், இப்போ எதை வச்சு இப்படி போகிறவனை தடுக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தரோடு கூட ஒரு நிமிஷம் நீங்கள் கேப் விட்டு பாருங்கள். ஒரு நாளில்
ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு கூட நீங்கள் கேப் விட்டு பாருங்களேன். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற மிகப்பெரிய கண்ணி. தாவீது பிறந்ததுலேருந்து டெய்லி பாவம் செய்கிறவரெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு நாள் தான் கேப் விட்டார். ஆராதிக்க வேண்டிய ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெஸ்ட் எடுத்துட்டாரு. அங்கே வந்துச்சு ஒரு பெரிய கண்ணி. அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டது, அவன் வாழ்க்கையை திருப்பி போட்டது, அந்த குடும்பத்துக்கே ஒரு பேரிழப்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தரோடு கூட பேசி, கர்த்தரோடு கூட உறவாடி, கர்த்தரோடு கூட பழகி, கர்த்தரையே இருதயத்தில் வாஞ்சிக்கிறது தான் கர்த்தரை நேசிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சில சம்பவங்களெல்லாம் கேள்விப்படும்போது என்னால் நம்பவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தம்பி இருந்தாங்க வடபாதியில், மாமண்டூரில். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன். கவனிங்கம்மா, அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன். 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு தரிசனத்தை நான் பார்க்குறேன். ஒரு வாலிப தம்பி தூங்குறான். தூங்கும்போது பெட்ஷீட்டை காலிலிருந்து தலை வரைக்கும் போத்திட்டு அவன் தூங்குறான். அவன் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க அப்பா வந்து அந்த தம்பி எழுக்கிறாரு. தம்பி எந்திருப்பா, டைம் ஆச்சு, நீ தான் ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகணுமே. அப்போ எழுப்புறாரு. அவன் எழும்பவே இல்லை. கடைசியில் அந்த பெட்ஷீட்டை விலக்கிட்டு பார்க்கும்போது அந்த பையன் செத்து கிடக்குறான். அதோடு கூட நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அதோடு கூட அழுதுட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, யார் இந்த பிள்ளை, என்ன, எந்த ஊர், எதுவுமே தெரியாது. ஏன் இப்படி ஒரு தரிசனம் வந்தது, ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சு? வாட்ஸ்அப் போய் பாரு அப்படின்னா. என் வாட்ஸ்அப் போய் பாரு, என் ஸ்டேட்டஸ் போய் பாரு. அவன் அழுதுகிட்டே சொன்னான். போய் பார்க்கும்போது யாரோ ஒரு பையன், எனக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒரு பையன் ஃபோட்டோ போட்டு மிஸ்யூடா தம்பி அப்படின்னு போட்டு வச்சுருந்தான். யார் இவன் அப்படின்னு கேட்டானா, என் தம்பி. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், காலையில் அவன் பெட்ஷீட்டை தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டு படுத்துட்டு இருந்துருக்கிறான். காலையில் அவங்க அப்பா வந்து பெட்ஷீட்டை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் செத்து கிடக்குறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒன்றுமே தெரியல. எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் விசாரித்து ஒரு 9-10 மணி இருக்கும் காலையில். அப்போ சொல்கிறான், அவன் கஞ்சா அடிக்கிற பையனா, ரொம்ப நாளாக கஞ்சாவுக்கு அடிமையாக இருந்திருக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சரீரத்தை கெடுத்து கடைசியில் ஒரு பெரிய கண்டே பிடிக்க முடியாத ஒரு வியாதி, அவனுடைய மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூளை குழம்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவன் என்கிட்ட சொல்லி அழுகுறான், என் சொந்த தம்பி, அவன் என்னால் காப்பாற்ற முடியல. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதுன்றத உனக்கு சொன்ன ஆண்டவர், உனக்கு யாருன்னே தெரியாது, அவன் என் தம்பி யாருன்னே உனக்கு தெரியாது. ஆனால் இந்த வெளிப்பாடை எங்கேயோ கன்னியாகுமரியிலிருந்து வந்த உனக்கு சொல்கிறாருன்னா, என் சொந்த தம்பியை குறித்ததான வெளிப்பாடு ஏன் எனக்கு சொல்லலை ஆண்டவர்? நல்லா கவனிங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக, உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக, உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தைரியமாக ஸ்டேட்டஸை போட்டு மிஸ் யூ பிரதர், மிஸ் யூ சிஸ்டர், மிஸ் யூ சகோதரின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு வெட்கப்படணும். அதுக்கு நம்ம வெட்கப்படணும். என் கூட இருந்தேன் சூசைட் பண்ணிட்டான், என் தங்கச்சி, என் சொந்தக்காரங்க சூசைட் பண்ணிட்டான், அந்த வாலிப பிள்ளை சூசைட் பண்ணிச்சு, இதை சொல்கிறதுக்கே நம்ம வெட்கப்படணும் தெரியுமா? ஏன் தெரியுமா நமக்கு அந்த வெளிப்பாடு வரல? ஏன் தெரியுமா நம்ம முன்னாடியே எச்சரிக்கப்படலை தெரியுமா? ஏன் எச்சரிக்கப்படனா, நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இல்லை. நம்ம தினமும் வருவோம், வந்தவனமாகவே போயிடுவோம். ஒரு தம்பி என்கிட்ட சொல்லுவான், யூத் மீட்டிங்கா? ஆமாண்டா தம்பி, வரியா? எப்போ முடிப்பீங்க? அவன் என்கிட்ட கேட்குறான், யூத் மீட்டிங்கா? ஆமாட்டா தம்பி, நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டா, எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன். எப்போ ஆரம்பிப்பீங்கன்னு கேட்க மாட்டான். என்ன சொல்கிறான் எடுத்த உடனே? எப்போ முடிப்பீங்க? மெசேஜ் எல்லாம் ரொம்ப நேரம் எடுப்பீங்களா? மொக்க போடுவீங்களான்னு கேட்குறான். அப்படியே கேட்குறான், மொக்க போடுவீங்களா? மெசேஜ் எல்லாம் ரொம்ப இழுத்துன்னு இருப்பீங்களா? நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி, உங்கள் அப்பா கூட பேசுகிறதுக்கு நான் நேரத்தை உனக்கு செட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? உங்கள் அப்பா கூட பேசுகிறதுக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லணுமா? உங்கள் அப்பா கூட போய் பேசு, உங்கள் அப்பா கூட போய் கேளு, உங்கள் அப்பா கூட உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமா? தம்பி, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமா உங்கள் அப்பா கூட போய் பேசணும்னு சொல்லிட்டு? ஹல்லேலூயா. உங்கள் அப்பா செய்யாததை
பரலோகத்தில் இருந்து கொண்டு உன்னை பார்த்து, ஐயோ நீ கண்ணியில் மாட்டிட்டு இருக்கிறியே, நீ போராடுறியே, அதிலிருந்து வெளியே வர விடாமல் நீ தவிச்சிட்டு இருக்கிறியே, என் பிள்ளை இப்படியே பாவத்தில் செத்துடக்கூடாதேன்னு சொல்லிட்டு உனக்காக இறங்கி வந்து தன்னுடைய கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி அந்த கண்ணியை தெறிக்க பண்ணாரா இல்லையா? அந்த கட்டை உடச்சி தானே உட்கார வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதோ ஒரு வெளிச்சம் இல்லாமல் நம்ம இருந்திருந்தோமானா, ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்து பிசாசு ஏதோ ஒரு கண்ணிக்குள்ளே நம்மளை பிடிச்சிட்டு போய் துடிக்க நம்ம வாழ்க்கையை முடிச்சிருந்தானா இன்னைக்கு இங்கே உக்காந்துருப்போமா நம்ம? இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. இப்போ அப்படி ஒரு விடுதலையை கொடுத்த அப்பா கிட்ட பேசுறதுக்கு நான் வந்து உனக்கு டைம் செட் பண்ணுமா தம்பி? இப்போ முடிப்பாங்க, இந்த நேரத்தில் முடிப்பாங்க, இப்போ 5 மணிக்கு ஆரம்பித்து 6:30க்கு முடிப்பாங்க, தயவு செஞ்சு 1.5 மணி நேரம் வந்து உக்காரா தம்பின்னு நான் கெஞ்சணுமா? எங்கள் அப்பா கிட்ட ஓடி வர்றதுக்கு எனக்கு யாருங்க சொல்லணும்? புரியுதா தம்பி? எங்கள் அப்பாவை பார்க்க வர்றதுக்கு, எங்கள் அப்பாவோட கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வர்றதுக்கு எனக்கு 3வது ஒரு மனுஷன் வந்து சொல்லணுமா? இல்லை இல்லை. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறீங்களா? உண்மையாக நேசிக்கிறீங்களா? 2 பேர் தான் ஆமைன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் வந்ததுக்கப்புறம் ஹல்லேலூயா நான் ஒன்று மட்டும் சொன்னேன், ஆண்டவரே தேவதூதன் இறங்கி பிரசங்கம் பண்ணாலும், நல்லா கவனிங்க, தேவதூதன் இறங்கி பிரசங்கம் பண்ணாலும் லாஸ்ட் வரைக்கும் கல்லாக தான் இருக்கும். பனிக்கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காற்றடிச்சாலோ கொஞ்சம் அனல் பட்டாலோ உடனே உருகிடும். கல்லால் எதனா பிரயோஜனம் இருக்கா? கல் இருக்குல்ல, கல், அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனால் பனிக்கட்டியால் பிரயோஜனம் இருக்குது தெரியுமா? ஏன் தெரியுமா? பனிக்கட்டி தான் இன்னைக்கு அரேபிய நாடுகளில் தண்ணி பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கு பனிக்கட்டியை கடல்ல இருந்து வலிச்சிட்டு வராங்க. கடல்ல இருந்து பனிக்கட்டியை இழுத்துட்டு வந்து அந்த பனிக்கட்டியை உருக்கி தான் ஜனங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தண்ணியை கொடுக்குறாங்க, அதை ஃபில்டர் பண்ணி. பனிக்கட்டி கூட தன்னை உருக்கி கொண்டு தன்னை மாய்த்து கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் கல் ஒரு நாள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நீ பனிக்கட்டியை போல இருக்கிறியா, கல்லை போல இருக்க போறியா? ஹல்லேலூயா. கல்லை போல இருக்கிறவங்கள அப்படியே இங்கே இருக்கிற, இப்போ நான் இங்கே இருக்கிறேன் பார்த்தீங்களா, உங்களை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி, நான் ஆக்சுவலாக அதை தான் நினச்சிட்டு வந்தேன், நல்ல ஆவியில் நடத்தணும், நல்ல மகிமையாக நல்ல அபிஷேகத்தில் நடத்தணும் அப்படின்ட்டு. அப்போ தான் அங்கே இருக்கும் பின்னாடி உக்காந்து அருமையாக ஆராதிச்சாங்க, பிரதர் அருமையாக ஆராதிச்சாங்க. என்னால் அங்கே உட்கார முடியல, சேர்லேருந்து கீழே முட்டி போட்டு நான் அழுவுறேன். அவ்வளோ தேவ பிரசன்னம், அவ்வளோ தேவ பிரசன்னம். நான் அழுவுறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வரும்போது பார்க்குறேன், ஆண்டவரே இவங்க கல்லா பனிக்கட்டியான்றதுல, கல்லா பனிக்கட்டியான்றதுல மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஜீசஸ். புரியுதா இல்லையா? இப்போ ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன், நீ கல்லா இருக்க போறியா பனிக்கட்டியா இருக்க போறியா? பதில் சொல்லுங்களேன். நான் கல்லா இருந்துடுறேன்னா நான் வருவேன், அப்படியே வந்துட்டு அப்படியே உக்காந்துட்டு இருப்பேன். யாராவது பாட்டு பாடுவாங்க, யாராவது வொர்ஷிப் பண்ணுவாங்க, யாராவது கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, இல்லைனா ஒரு மிஷினரியை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே கேட்டுட்டு நான் அப்படியே போயிடுவேன். ஹல்லேலூயா. உங்கள் அப்பாவுடைய மரணம், உங்கள் அம்மாவுடைய மரணம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ சில மாதிரி உக்காண்டிருப்பியா தங்கச்சி? நீங்கள் சில மாதிரி உக்காண்டிருப்பீங்களா? ஹல்லேலூயா. என்னோட சாட்சியை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆரம்பத்திலிருந்து கேத்தலிக்கில் இருந்து பிறந்து வளர்ந்தவன் நான். கன்னியாகுமரியில் கேரளாவுடைய பார்டரில் கடைசி எல்லையில் திவாகரன்லாம் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி எல்லையில் எங்கள் வீடெல்லாம் ஒரு நாள் கடல் வந்து அடிச்சுட்டு போயிட்டு வெறும் செங்கல் அந்த இதுவாக தான் இருக்கும், எங்கள் வீடே இருக்காது. இன்றைக்கி அந்த அடையாளங்களெல்லாம் அப்படியே இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார், அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, நான் உன்னை இது வரைக்கும் எங்கேயுமே நம்பி அனுப்புனதில்ல, என்னை டூருக்கு கூட அனுப்ப மாட்டார். டூர் ஒன்றும் வெளி மாநிலங்களோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தூரில் தான் டூரு. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் தூரம். அதுக்கு கூட அந்த டூருக்கு கூட என்னை அனுப்ப மாட்டாங்க.
ஏன்னா என் மேலே அந்த அளவுக்கு நம்பி இவன் தொலைஞ்சு போயிடுவான், இவன் காணாமல் போயிடுவான்ற ஒரு பயம். இவனை யாராவது பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது எங்கள் அப்பா என்ன ரொம்ப திட்டி தான் சர்ச்சுக்கு அனுப்புவார். நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லுவேன், சொல்லிட்டு நேராக பீச்சில் போய் விளையாடிட்டு இருப்பேன். சர்ச்சுக்கு தான் போவேன், பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு தான் போவேன். ஆனால் சர்ச்சுக்கு வெளியே உக்காந்துட்டு இருப்பேன். போயிட்டு அப்படியே உள்ளே உக்காந்தா கூட அப்பா பார்க்குறாரு அப்படின்னா உடனே பயம் வந்துடும். ஐயோ அப்பா பார்க்குறாரு, உடனே சர்ச்சுக்குள்ளே போய் உக்காந்துருவேன். உள்ளே போய் உக்காந்து அப்படியே கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டுவேன், பாடுற மாதிரி பாடுவேன். இப்படி தான் இருப்பேன். இப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அப்போ எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் சும்மா ஆண்டவருக்கோசம்லாம் போகல, இவன் எதுக்கோசம் போகிறான் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கோசம் தான் இவன் போகிறான் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பா எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே நீங்கள் தான் இவனை எப்படின்னா தொடணும். அப்போது ஒரு நாள் எல்லோரும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றாங்க சர்ச்சில். 24 மணி நேரம் எங்கள் சர்ச்சு திறந்துருக்கும். நைட்டு எல்லாருமே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது நானும் போனேன். அன்றைக்கி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ போனேன். எனக்குன்னே போகணும், சும்மா இப்போ உக்காந்துட்டு வரலான்னு போனேன். உள்ளே போய் நான் உக்காடுறேன். நல்லா கவனிங்க. உள்ளே போய் சர்ச்சில் பின்னாடி உக்காந்துட்டு அப்படியே முட்டி போட்டு உக்காந்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவரை பார்த்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்குறேன். எவ்வளோ நக்கல் பாருங்கள் எனக்கு. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? ஏன்னா நீங்கள் எனக்கு எல்லாமே ஒரு குறை கிடையாதுங்க எனக்கு. நல்லா கவனிங்க. எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன குறை கூட இருக்காது. சாப்பாடு ரொம்ப எல்லாம் மீனாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மீனாக தான் இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஆடம்பரமான குடும்பம். குறைன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. அப்போ நான் போய் ஆண்டவரே நான் ஏதாவது செய்யணுமா, நான் காணிக்க தரணுமா, இல்லை எனக்கு ஏதாவது நீங்கள் பேசுங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் ஏதாவது சண்டே கிளாஸ் எடுக்கவா? நான் அப்படியே சொல்கிறேன். ஒருவேளை சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் எடுக்கிறேன். நான் என்னமோ சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் நான் முட்டி போட்டேன். எனக்கு ஒரு பதிலும் இல்லை. அப்போ தான் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு தூங்குறேன். ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். படுக்கும்போது நான் பார்த்த ஒரு காட்சி இருக்குது பார்த்தீங்களா? நான் பார்த்த ஒரு காட்சி. நல்லா கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளை, நல்லா கவனிங்க. நான் போய் படுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இருளடைஞ்ச மாதிரி ஒரு பூமி அதிர்ச்சி. ஒரு பக்கம் பெரிய பூமி அதிர்ச்சி. எல்லாம் இருட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குது. எல்லாரும் செத்து மடிகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளெல்லாம் சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள் செத்து போகிறாங்க. சின்ன சின்ன குழந்தை பிள்ளைகளெல்லாம் செத்து போகிறாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஆண்டவரே ஏன் எல்லாம் சாகுறாங்க, ஏன் எல்லாம் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது, சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் செத்து போகிறாங்களே, வாலிப பிள்ளைகளெல்லாம் செத்து போகிறாங்களே, ஏன் ஆண்டவரேன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். பார்க்கும்போது அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய ஒரு சிகப்பு கலரில் ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி ஒரு ரத்தம். இது எந்த ரத்தம், எங்கே இருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. வானத்திலேருந்து ஒரு பெரிய ரத்தம். அந்த ரத்தம் எல்லாம் என் மேலே விழுது, அப்படியே என்னை பார்த்து வருது. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரத்தத்துக்குள்ள ஒருத்தருடைய ஃபேஸை நான் பார்க்குறேன், ஒருத்தருடைய முகம். அந்த முகம் எப்படி இருக்குதுன்னா, அவருடைய தலையிலிருந்து அந்த முகமெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த ஸ்பாட் அவுட்டான ஒரு சிலவங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கங்கே பிஞ்சு அப்படி பிஞ்சு போயிட்டு உடம்பெல்லாம் கீறல் காயங்களாக இருக்குது. அப்படியே அந்த அவருடைய முகத்திலிருந்து அவருடைய சரீரத்திலிருந்து அந்த பிளட்டெல்லாம் என்னை நோக்கி வருது, என் மேலே அப்படியே விழுது. என் மேலே விழுந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு கரண்டு பாஸ் ஆன மாதிரி ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் அவர் என்ன அந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்தம் என்ன பார்த்து சொல்லுது, என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதறுது. என் மகனே நீ எங்கே இருக்கிற? என் அன்பு உனக்கு புரியுதா? என்னை யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுதா? என் அன்பு உனக்கு புரியுதா? என் வலி என்னன்னு உனக்கு புரியுதா? எல்லாரும் செத்து மடிகிறத நீ பார்க்குறியே, நான் அழுதுட்டு இருக்கிற உனக்கு தெரியுதா? கொஞ்ச நேரமாக அழுது ஆண்டவர் எப்போவுமே அன்பானவர், நம்மளை சந்தோஷப்படுத்துவார், நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் தான் நினச்சேன். ஆனால் அன்னைக்கு ஏன் ஆண்டவரே அழுகிறாருங்க. நாம் அழுத ஆண்டவர்கிட்ட போகலாம், ஆண்டவரே அழுதா எங்கே போகிறது? அவர் என்னை பார்த்து அழுகிறாரு. என்னை பார்த்து அந்த ரத்தம் என் மேலே விழுந்துட்டே இருக்குது. நான் படான்னு எந்திரிச்சு உக்காந்துருக்கிறேன். எங்கள் அம்மா கேட்குறாங்க, எதை பார்த்து பயந்த? பேய் வந்துச்சா, பிசாசு வந்துச்சா? நான் சொல்கிறேன், ஏசப்பா வந்தார். பேய் பிசாசை பார்த்து பயந்தா அதில் ஒரு காரணம் இருக்குது.
ஏசப்பாவை பார்த்து பயந்தேன்னு சொன்ன, நீ என்ன மாதிரி ஆள்றா அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பார்த்த ஏசப்பாவை நீ பார்த்துருந்தா நீ அழுதுருப்ப, நீயும் பயந்துருப்ப. அல்லேலூயா. ஏசாயால 53 வாசிச்சு பாருங்க. அவருடைய ரூபம் சௌந்தரியம் உள்ளது, ஆனால் அவர் நமக்காய் தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம், தன்னுடைய அழகை எல்லாம் இழந்து அலங்கோலப்பட்டு நின்னாரா. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச்சில் போய் உக்காந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு நீங்கள் அப்படி காட்டினீங்க, ஏன் என்னை பயமுறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் போய் தூங்குறேன். அதே கனவு தான் திருப்பி திருப்பி. அதுக்கப்புறம் சென்னை வர்றதுக்காக, காலேஜ் வர்றதுக்காக கிளம்பி நிற்கிறேன். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை எங்கேயும் அனுப்புனது கிடையாது, பக்கத்தூரில் கூட நான் உன்னை அனுப்புனது கிடையாது, ஆனால் உன்னை நான் நம்பி அனுப்புவேன், ஆனால் நீ ஒன்றே ஒன்று செய்யணும் அப்படின்னாரு. உன்னை சென்னை வரைக்கும் நான் உன்னை நம்பி அனுப்புகிறேன், நீ ஒன்றே ஒன்று செய்வியா, நீ அதை மட்டும் செஞ்சால் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும், நான் தைரியமாக உன்னை அனுப்புகிறேன், நான் என்ன செய்யணும் அப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நீ பேக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சியா அப்படின்னு. எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டேன். பைபிள் எங்க அப்படின்னார். அதை முதல்ல எடுத்து வை. எடுத்து வச்சுட்டு சொன்னார், என் கையில் பைபிளை கொடுத்துட்டு சொன்னார், இந்த வேதத்தையும் ஆண்டவரையும் ஒரு நிமிஷம் நீ விட்டு பிரிஞ்சிருந்தா நீ காலி. நீ எங்கே வேணாலும் போ, நீ சென்னைக்கு போ, எங்கே வேணாலும் போ, எங்கே போய் எது வேணாலும் பண்ணு, வேலைக்கு போ, சம்பாரி, என்ன வேணாலும் செய், ஆண்டவரை விட்டு ஒரு நிமிஷம் நீ பிரிஞ்சிருந்தாலும் சத்துரு உன்னை அப்படியே பிடிச்சி உன் கதையை முடிச்சிரும். அந்த அன்பை மட்டும் நீ ஒரு நாள் விட்டுறாதடா, எனக்கு வாக்கு கொடுடா அப்படின்னார். சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அல்லேலூயா. பான வாலிப பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசப்பாவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் என்னால் இருக்க முடியும்னு நீ தைரியமாக நீ நினச்ச அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷம்தான் பிசாசு உனக்கு வச்ச கண்ணி. நிறைய சென்டிமெண்ட் வந்து உங்களை ஏமாத்தும் சகோதரி. நிறைய உணர்வு பூர்வமான வார்த்தைகள் உங்களை பின்னாடி ஏமாத்திட்டு உங்களை யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாதிரி பயன்படுத்தி தூக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. நீ ஏமாற்றப்படாத ஒரே ஒரு இடம் எது தெரியுமா? நீ வாழ்க்கையில் நீ ஏமாந்து போகாத ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான். நீ வந்து உக்காந்துருக்கிறல்ல, இந்த இடம் தான். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து உக்காரதுக்கே நீ யோசிச்சுன்னு இருக்கிற பார்த்தியா? கட்டாயப்படுத்தி என்ன வர வைக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி 1 மணி நேரம் உட்கார வைக்கிற மாதிரி இருக்குல்ல நமக்கு. வரலன்னா திட்டுவாங்க, வரலன்னா கேள்வி கேட்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொருளை நல்லா கவனிங்களேன், எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டா மட்டும்தான் அதோடைய டேஸ்ட் என்னன்னு தெரியும். உண்மையா இல்லையா? பிரியாணி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் சாப்பிட்டவனுக்கு தான் அது ருசியாக இருக்குன்னு தெரியும். நீ கேள்விப்படுற வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாது. ஊழியம் செஞ்சால் நீ நல்லா இருப்ப, ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய், நீ பைபிள் படி, தினமும் நீ ஆண்டவரை தேடு, ஜெபம் பண்ணு, தினமும் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடு, நீ அர்ப்பணி, வாழ்க்கையை கர்த்தருக்காக கொடுன்னு சொல்லி இதை கேட்டுட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதோடைய ருசியை நீங்கள் அனுபவிக்காமே போயிடுவீங்க. ஆனால் ஒரு நாள் நீ கேட்டுட்டே இருந்துட்டு போயிடாத. ஒரு நாள் நீ பிரியாணியை பக்கத்தில் தினமும் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு தானே போகிற. ஒரு நாள் அந்த ருசியுள்ள சாப்பாடான்னு நீ சாப்பிட்டு பார், வாழ்க்கையில் நீ அனுபவிச்சு பாரு. வேதத்தை ஒரு நாள் உக்காந்து, ஆண்டவரே உன் வேதத்தில் இருக்கிற அந்த டேஸ்ட்டை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேதத்தோடு கூட நீ ஸ்பெண்ட் பண்ணி பாரு. அந்த ருசி, அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அன்னைக்கு நீ உக்காந்து அழுவ. எப்படி தெரியுமா அழுவ? இந்த ருசியை, இந்த டேஸ்ட்டை, இந்த அன்பை விட்டு நான் இத்தனை நாள் நான் விலகி இருந்துட்டேனே, இது தெரியாமல் நான் என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேனே, நீ உக்காந்து அழுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகம் கொடுக்கிறவர்களுக்கு அதிகம் கணக்கு கேட்கப்படுமா? உங்களுக்கு கொடுத்தது கொஞ்சம் கிடையாது, உங்களுக்கு கொடுத்தது அதிகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு காரியம் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அதோடைய வேல்யூ நமக்கு தெரியாது. என் கூட தம்பி வந்திருக்கிறாங்க. படாலம் சர்ச்சு, கூரை சர்ச்சாக இருக்கும்போது நைட்டு நாங்கள் வாலிப பிள்ளைகள் தம்பிங்களை ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து, யார் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டாங்க, பைபிள் படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நைட் ப்ரேயர் யார் வரலனாலும் நாங்கள்லாம் உட்காந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஒரு கூரை சர்ச்சு தான் இருக்கும், அது மழை பெஞ்சா அப்படியே அந்த சபை அப்படியே தண்ணியால் நிரம்பிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதிகம்லாம் எங்களுக்கு ஆண்டவர் தரவே இல்லை. ஆனால் ஒன்று தெரியுமா, கொஞ்சம் கிடச்சும் அந்த கொஞ்சத்தில் ஆண்டவருடைய அன்பை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கூரை சர்ச்சா கொடுத்துருக்கிறாரு, மழை பெஞ்சா ஒழுகுமா?
உங்களை சுற்றி முற்றி பாருங்களேன், எவ்வளோ மகிமையாக இருக்கு. ஹல்லேலூயா. கொடுத்தது அதிகம்னா அதிகம் கணக்கு கேட்கப்படும். ஒரே ஒரு தாளந்து தாங்க கொடுத்தாரு. அந்த ஒரு தாளந்து புதைச்ச போட்டவனுக்கு எவ்வளோ அடி கிடச்சது தெரியுமா? அவனை அடிச்சுட்டு சொல்கிறாங்க, இவனை பிடிச்சி நரகத்தில் போடு. ஒன்னே ஒன்று தான் கிடச்சுன்னு சொல்லிட்டு அதோடைய வேல்யூ தெரியாமல் என்ன பண்ண, நீ புதைச்சி போட்ட பார்த்தியா? உனக்கு கொடுத்ததை நான் வேற யாருக்காவது கொடுத்துருந்தா, கஷ்டத்தில் இருந்து சின்ன வயசுலேருந்தே ஆண்டவருடைய ஏக்கத்துக்காக காத்திருந்து எனக்கு ஒரு சபை கிடைக்காதா, எனக்கு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரன் கிடைக்க மாட்டாங்களா, ஆவிக்குரிய அக்காங்க ஆவிக்குரிய அண்ணனுங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட எத்தனை பிள்ளை இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய வாலிப பிள்ளைகள் என்கிட்ட பேசுவாங்க, ரொம்ப தூரத்தில் இருந்து பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அண்ணா நான் இந்து குடும்பத்தில் பிறந்தேன், எங்கள் அம்மா அப்பா இல்லைலாம் ஆண்டவர் தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகணும், ஏதாவது ஒரு வாலிப மீட்டிங்கில் போய் நான் உக்காரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னை வீட்டில் அனுப்ப மாட்டுறாங்கண்ணா, என்னை வீட்டில் பிடிச்சி அப்படியே நீ சர்ச்சுக்கு போனால் அவ்வளோதான், வீட்டை விட்டு போயிடுன்றாங்க, அப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கண்ணா அப்படின்றாங்க. நான் அப்போ யோசிப்பேன், ஆண்டவரே ஒரே ஒரு தாளந்து இருக்கிறவன் அந்த ஒன்னுடைய வேல்யூ தெரியாமல் புதைச்சி போடுறான், ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒன்று கூட கிடைக்கலையே. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கொடுத்தது ஒன்று கிடையாது, ரெண்டும் கிடையாது, உங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ தெரியுமா? 5 தாளந்து. ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுத்து, இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், இந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்தது 1 தாளந்தோ 2 தாளந்தோ அல்ல, 5 தாளந்து. எனக்கு தெரியும், இங்கே திறமையுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இங்கே திறமையுள்ளவர்கள், நல்லா வாசிக்கிறவங்க, நல்லா பைபிளை ரீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் நீ பைபிள் வாசிக்கும் போது, நீ மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது எத்தனை பிள்ளைகள் விடுதலை ஆகுறாங்க? ஹல்லேலூயா. அந்த டாக்குமெண்ட்ரி அவ்வளோதானே, சரி பரவாயில்ல. அந்த வீடியோவுடைய ஃபினிஷிங்கில் நான் ஒரு வார்த்தையோடு கூட முடிச்சிருப்பேன். எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் முடிக்கும் போது சொல்லியிருப்பேன், நீ விடுதலையாகாமல் மற்றவர்களை உன்னால் விடுவிக்க முடியாது. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குணப்படு, நீ குணப்பட்டாதான் மற்றவங்களை குணப்படுத்த முடியும். நீ போய் இன்னொரு வாலிப சகோதரிக்கு, இல்லைனா நீ போய் இன்னொரு வாலிப தம்பிக்கு போய், ஆண்டவருக்குள்ள தம்பி நீ இருந்தால் நீ பாதுகாக்கப்படுவ, ஆண்டவருக்குள்ளே இருந்தால் ஏசப்பாவுக்குள்ளே இருந்தால் அவருடைய அன்பு உன்னை பாதுகாக்குன்னு நீ சொல்லும்போது அவன் உன்னை பார்த்து கேட்பான், நீ ஆண்டவரை நேசிக்கிறியா? நீ எந்த அளவுக்கு நேசிக்கிற? நீ தினமும் பைபிள் படிப்பியா? தினமும் ஜெபம் பண்றியான்னு கேட்டால் அங்கேயே நம்ம விக்கெட்டு காலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சென்னையில் பள்ளிக்கரணை தெரியும்ல, சென்னையில் பள்ளிக்கரணையில் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாப்புல. ஒரு நாள் அந்த தம்பியுடைய, நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அந்த தம்பியுடைய மரண செய்தி அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற தம்பி, அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன், அவங்களால பார்க்க முடியல, ஆனால் அதே போல் என் தம்பிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இதே போல் நிலைமை வந்துடக்கூடாது. அப்படி வருமானா முன்னாடியே நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தணும், முன்னாடி எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரி நான் ஜெபம் பண்ணிட்டு தூங்குறேன். இன்னொரு தரிசனத்தை நான் பார்க்குறேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பள்ளிக்கரையில் இருக்கிறவன் தூக்கு மாட்டுறதுக்காக ஒரு ஃபேன் முன்னாடி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற கயிறு எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சான்ஸை விட்டுட்டு மறுபடியும் மாடி மேலே குதிக்கிறதுக்கு போய் நிற்கிறான். மறுபடியும் சாவதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த காலையில் நான் எழுந்திரிச்ச உடனே அந்த தரிசனத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய கலக்கம். ஆண்டவரே என் ஃப்ரெண்டு ஏதோ ஆபத்தில் மாட்டியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் கால் பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப், கால் எடுக்கலை. போராடி இருக்கிற, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். எப்படியாவது நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும், ஒரு நிமிஷமாவது நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும். அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் நேரம் பொறுத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு மெசேஜ் வருது, அவன் கால் கிளியர் ஆகிடுச்சு, அவன் இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணும்போது அவன் கால் அட்டன் பண்ணி சொல்கிறான், நல்லா சூப்பராக பேசுகிறான். என்னடா எப்படிடா இருக்கிற, நல்லா இருக்கிறேன்டா அப்படின்னு. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நல்லா தான் இருக்கிற, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை தானே சொல்கிறேன்? ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன். சரிடா அப்படின்ட்டு நான் மறுபடியும் எனக்கு டவுட் வருது. ஆண்டவரே காலையில் தான் நான் பார்த்தேன், இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய போராட்டம், நான் இப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே, இவன் ஏதோ மறைக்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் நல்லா போல்டாக பேசுகிறானே. மறுபடியும் முழங்கால் போட்டிட்டு ஜெபம் பண்ணுறேன். அவனே எனக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு சொல்கிறான், நீ ஏன் அப்படி கேட்ட? ஒன்றும் இல்லை, நான் காலையில் இந்த மாதிரி பார்த்தேன், நீ சூசைட் பண்ணுற மாதிரி ஒரே ஆளை ஃபோன்லேயே.
ஏன் அழுகுறா அப்படின்னா, நீ சொன்னது உண்மைதான், அப்படியே நீ என்கிட்ட மறைச்ச. உடனே இப்போ எங்கே இருக்கிற? பள்ளிக்கரணை இருக்கிறது. உடனே நான் வரேன். உடனே கிளம்பி போனேன். அங்கே போய் என்கிட்ட மணிக்கூர் கணக்கில் தேம்பி எழுதான். அப்போ என்கிட்ட சொன்னால், இன்னைக்கு காலையில் கூட நான் சூசைட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் நீ எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு யார் சொன்னா? எனக்கு ஏசப்பா சொன்னார். உனக்கு யார் சொன்னா? எனக்கு ஏசப்பா சொன்னார். எப்படி உனக்கு ஏசப்பா சொல்கிறாரு? நான் என்ன சொல்கிறேன்? நான் உடனே ஒன்று சொன்னேன், நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். கண்ணி தெரித்ததுனால, அவருடைய ரத்தம் என் மேலே விழுந்ததுனால, நான் எனக்கு வச்சிருந்த கண்ணி தெரித்து விடுதலையிலிருந்து வெளியே வந்ததுனால, இன்னைக்கு உன்னுடைய போராட்டத்தை எனக்கு சொல்லி கொடுத்து உன்னை விடுதலையாக்குறதற்காக ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்ன அனுப்பி இருக்கிறாரு. நான் அவனை பார்த்து சொன்னேன், ஸ்கூலில் நீ ஃபஸ்ட்டு, நான் ரேங்கை எடுக்க மாட்டேன், ஆனால் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க. அப்போ அவன் என்னை பார்த்து சொல்கிறான், நான் ஸ்கூல் எல்லாத்துலேயும் நான் ஜெயித்தேன், ஸ்கூலில் ஜெயித்தேன், காலேஜில் ஜெயித்தேன், ஸ்போர்ட்ஸில் ஜெயித்தேன், எல்லாத்துலேயும் ஜெயிச்சோம். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னா என்ன பிரயோஜனம்? தம்பி தங்கச்சி, நீ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எடுக்கலாம், நீ காலேஜில் ஃபஸ்ட்டு எடுக்கலாம், நீ நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம், பரலோகத்தில் உனக்கு என்டர் ஆகிறதுக்கு உண்டான தகுதியை நீ இழந்துட்டனா, நீ ஸ்கூலில் ஃபஸ்ட் எடுத்து, காலேஜில் ஃபஸ்ட் எடுத்து, இந்த ஊர்லேயே நீ ஃபஸ்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிப்பாரு. எல்லாத்துலேயும் ஜெயிக்கிற நீ வாழ்க்கையில் தோற்று போனதுனால தானே சூசைட் பண்ணுறதுக்கு போய் நின்ன. ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தவன் தானே நீ, காலேஜ் ஃபஸ்ட் எடுத்தவன் தானே, அத்லட்டிக்கில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் எடுத்தவன் தானே நீ. ரஞ்சி ட்ராஃபி தெரியுமா உங்களுக்கு? கிரிக்கெட்டில் ரஞ்சி ட்ராஃபிக்கு அவனை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வேணான்னு விட்டு வந்தான், அவனுக்கு கால் உடஞ்சிச்சு. அதனால் அப்படி போனவன் தானே நீ, எல்லாத்துலேயும் ஜெயிச்ச தானே. ஆனால் உன் வாழ்க்கையே உனக்கு தெரியல, உன் வெளிச்சம் உனக்கு தெரியல. உன் வாழ்க்கை யார் கையில் இருக்குதுன்னே தெரியல. எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு நான் என் வாழ்க்கையில் தோற்று போனா என்னை போல முட்டாள் யாருமே கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், ஏதோ ஒரு கண்ணியில் அகப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்காமலே போயிடுவீங்க. வெளிச்சம் எங்கே இருந்து வரும் தெரியுமா? வெளிச்சம் வேதத்திலிருந்து வரும். இந்த வேதத்தை யார் தினமும் திறந்து வாசிப்பாங்க தெரியுமா? அவரை நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? சரி, இனி நான் ஆண்டவரை நேசிப்பேன்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். இனி நான் ஆண்டவரை நேசிப்பேன். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆண்டவரை விட்டு ஒரு நாள் நீ பிரிஞ்சிருந்தா கூட நீ அந்த வெளிச்சத்தை இழந்து வாழ்கிறன்னு அர்த்தம். சொன்ன பார்த்தீங்களா, குருடனுக்கு பகலில் நடந்தாலே கண்ணு தெரியாது, ராத்திரி அந்த குருடன் தைரியமாக நடந்து கொண்டு இருந்தாலும் அவன் எந்த படுகொலியில் விழ போகிறான்னு அவனுக்கு தெரியாது. உன்னை எப்படி விழுங்கலான்னு சத்துரு போராடிட்டே இருக்கிறான். சென்டிமெண்டலில் விழுங்கலான்னு போராடுவான், மனிதர்கள் மூலமாக விழுங்கலான்னு போராடுவான். நீ யாரு கூட பேசுகிற, யாரு கூட பழகிற, எல்லாவற்றையும் பார்த்துன்னுக்குறான். உன் வீக்னஸ் என்னன்றதே பார்த்துட்டு இருக்கிறான். ஓ, மொபைல் தான் உன் வீக்னஸா? பைக்கு தான் உன் வீக்னஸா? ஓ, இதுதான் உன்னுடைய வீக்னஸா? எனக்கு இது போதுமே. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணி இருக்கு. ஆண்டவரை ஒரு விஷயம் உன்னை விட்டு பிரிக்குதுன்னா நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. கண்ணியில் அகப்பட்டு இருக்கிறோம். முன்ன மாதிரி என்னால் ஜபிக்க முடியல, முன்ன மாதிரி என்னால் பைபிள் வாசிக்க முடியல, முன்ன மாதிரி என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியலண்ணா, இன்றைக்கி ஒரு காரியத்தை நீ தான். நீங்கள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் அப்படியே எழுந்துருங்களேன் தயவு செஞ்சு. எல்லாரும் கொஞ்ச நேரம் விடுதலையாக ஜெபம் பண்ண போகிறோம். விடுதலையா ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் எத்தனை பேருக்கு தெரியும்? கேத்ரின் குல்மன் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா, ஆண்டவரே என்கிட்ட இருந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, என்கிட்ட இருந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, சபையில் எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதையும் வேணாலும் எடுத்துக்கங்க, என் வாழ்க்கையில் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அந்த நபர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுனாலும் எனக்கு பரவாயில்ல, என் வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்கப்பா. தாவீது சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் அனாதை ஆகிடுவேன் ஆண்டவரே.
ஷாதாரபா காட்டோ ரெஃபேகே தொனந்தோ ரபா சந்தனா. உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் பாத்தீங்களா? நான் ஊழியத்துக்கு எனக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறது என் ஆசையே கிடையாது. இந்த ஸ்டேஜில் நான் மைக்கை பிடிக்கணும், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணணும், கீபோர்டு வாசிக்கணும், பாட்டு இப்படியெல்லாம் நான் வரலை. ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை தான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, 2 காரியத்தை மட்டும் என் லைஃப்பில் நான் இழந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் எனக்கு குறையக்கூடாது. எனக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டியும் பரவாயில்ல, சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே. ஆனால் உங்கள் அன்பு இல்லாமல் நான் ஒரு நாள் இருந்திருக்கேன். இந்த உலகம் நீங்கள் வாலிபத்து, இந்த உலகம் எப்படி தெரியுமா? நம்ம வேலைக்காக ஒரு நாள் இன்டர்வியூ போய் நிற்போம் பார்த்தீங்களா? நெடுநாள் வேலைக்காக ஒரே ஒரு நாள் இன்டர்வியூக்கு காத்திருப்போம். அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தான் ரொம்ப நாள் வேலை செய்ய முடியும். இந்த உலக வாழ்க்கை அது ஒரு கொஞ்சோண்டு இன்டர்வியூ மாதிரி தான். இந்த உலக வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியலன்னா நீ பரலோகத்தில் அந்த நித்தியமாய் அவரோடு கூட நீ உட்கார முடியாது தங்கச்சி. இந்த கொஞ்சம் இது பெருசா நினைக்காத, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கூல் வாழ்க்கையை நீ நினைச்சு பாரு, உனக்கு சிரிப்பா இருக்கும். ஸ்கூல்ல இப்படியெல்லாம் இருந்துட்டோமே. உன் காலேஜ் வாழ்க்கையை நினைச்சு, கடந்த நாட்களை நினைச்சு பாரு. அல்லேலூயா. ஒரு நாள் இதெல்லாம் மாயைன்னு உனக்கு தெரிய வந்துடும். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவேன். சர்ச்சுக்கு வந்தா எனக்கு தோன்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுவேன். மற்றவங்களை இடரலாக்குனாலும் பிரச்சனை கிடையாது, எப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ தான் வருவேன். நான் லேட்டாக வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னை யாரும் கேட்க முடியாது. இந்த கொஞ்சம் சின்ன இன்பத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய பாக்கியத்தை இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஷதரபாக். ஆண்டவருடைய அன்பை மட்டும் நான் இழந்துடக்கூடாது. 2வது, பரிசுத்த ஆவியானவரை நான் ஒரு நாள் இழந்துடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் அவங்க தான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு உனக்குள்ள இல்லாம இருந்தா பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ள உன்னால இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை நீ இழந்துட்டா பிதாவுடைய வீட்டில் போய் நீ உட்கார முடியாது. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணீர் இருக்கு, அநேக பிரயாசங்கள் இருக்கு. அநேக அண்ணன்மார்கள், அநேக அக்காமார்கள் நீங்க இந்த நாளில் வந்து உட்காரணும். என் தம்பிங்க, என் தங்கச்சிங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும். அவங்க உலகத்தில் இருக்கிற கண்ணில அகப்பட்டு, உலகத்தில் இருக்கிற கண்ணில மாட்டிட்டு இந்த நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, பரலோகத்தை இழந்துடக்கூடாது, தங்க வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே நடக்கு. உங்களுக்கு தெரியாது. ஈஸின்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே இருக்கு. அநேகருடைய கண்ணீர் இருக்கு. இந்த மாதிரி கூடுகைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு அநேகர் தங்களுடைய நைட்டு பகலா கண்ணீரோட பிரயாசப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம எல்லாம் கிடையாது. 16 கோடி பேர் இந்த உலகத்துல ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. ஆண்டவருக்காய் ரத்தம் சிந்தினவர்கள் 16 கோடி பேர். அவங்களுக்கும் ஆசை இருந்துச்சு, அவங்களுக்கும் உலகத்தை போல எல்லாமே பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனா ஒரு நாளும் ஆண்டவருடைய அன்பு அவங்க இழக்கவே இல்லை. கர்த்தருக்காய் ஜீவனையும் கொடுக்க துணிஞ்சாங்க. பாத்தீங்களா? உங்க 2 கரங்களை உயர்த்தி உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு தங்கச்சி, உன் மேல பெரிய திட்டம் இருக்கு தம்பி. நீ மட்டும் ஆண்டவருடைய கரத்துல இருந்தா உன்னால நிறைய மரணங்களை தடுக்க முடியும். உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட மரணத்தை நீ தடுக்க முடியும். நாளைக்கு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நீ வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அசிங்கமா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காத, கேவலமா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காத. அதெல்லாம் கேடுகட்டத்தனம். உனக்குள்ள ஒரு விழிப்பு இருக்குன்னா, உனக்குள்ள ஆண்டவருடைய வெளிச்சம் இருக்குன்னா அநேக தற்கொலைகளை நீ தடுத்து நிறுத்த முடியும்.
நீ மட்டும் கர்த்தருடைய வெளிச்சத்துல இருக்கிற பிள்ளையா இருந்தா உன்னால அநேக இழப்புகளை தடுக்க முடியும், அநேக மரணங்களை தடுக்க முடியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஷாதாரா. தயவு செஞ்சு சொல்றேன், கல்லா ஒரு நாள் இருக்காதீங்க, பனிக்கட்டியா இருங்க. நான் உருகி மற்றவங்களுக்கு பலனை கொடுக்கணும். ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்துங்கள, அப்பான்னு கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் அப்பான்னு கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா அப்பா, உங்க அன்பை விட்டு நான் ஒரு நாள் விலகிடக்கூடாதுப்பா. என் வாழ்க்கையில நான் எதை இழந்தாலும் உங்களுடைய அன்பை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்க அன்பை இழந்துடக்கூடாது. விடுதலையோடு அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே அவனை நான் விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, வாஞ்சை. எனக்கு ஆண்டவர் மேல ஒரு ஏக்கம், ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை, ஆண்டவர் மேல ஒரு விருப்பம். ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். அந்த இருதயத்தை எனக்கு கொடுப்பேன், அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா காட்டி கொடுத்த ஆண்டவரை நீங்க பார்க்க கூடாது, உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஆண்டவரை நீங்க பார்க்க கூடாது. நீங்க ஆண்டவரை ருசிச்சு பார்க்கணும், நீங்க ஆண்டவரை ருசிச்சு பார்க்கணும். யாரோ ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, யாரோ ஒருத்தர் கட்டாயப்படுத்திட்டு அதனால ஆண்டவரை தேடக்கூடாது. எனக்காக ரத்தம் சிந்தினவரை நான் பார்க்கணும். சந்தரபாகாதாரா. ஹல்லேலூயா. கடைசியா நான் முடிக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. இனி ஒரு வாழ்க்கை கிடைக்காது தங்கச்சி. நாளைக்கு ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும் போது, அப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வாய்ப்புகளை எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இனி ஒரு வாய்ப்பு கொடுங்க. மறுபடியும் நான் வாலிப பிள்ளையா பிறந்து, மறுபடியும் நான் வாலிப பிள்ளையா இந்த ஊழியத்தை நான் செய்யணும், மறுபடியும் வாலிப பிள்ளையா நான் கர்த்தரை நேசிக்கணும், மறுபடியும் எனக்கு வாலிபத்தை கொடுங்கன்னு நீ கேட்டாலும் கிடைக்காது தங்கச்சி, நீ கேட்டாலும் கிடைக்காது தம்பி. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை இழந்துராதீங்க, அதை இழந்துராதீங்க. இனி இந்த வாலிபம் திரும்பி வராது, இனி இந்த வாழ்க்கை திரும்பி வராது, இனி இந்த வாய்ப்பும் திரும்ப வராது. நீ இழந்தா இழந்ததுதான், நீ இழந்ததுக்கு அப்புறம் எதையும் சரிபட்ட முடியாது. கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை, ஆண்டவரே இனி நான் வாய்ப்பை தவற விட மாட்டேன், இனி நான் வாய்ப்பை தவற விட மாட்டேன். அநேகருடைய கண்ணி, அநேகருடைய கண்ணி நிறைய கண்ணி உன்னை கட்டி வச்சிருக்குது தானே, அதனால தானே மற்ற பிள்ளைகளுக்கு உன்னால சொல்ல முடியல, மற்ற பிள்ளைகளுக்கு உன்னால கர்த்தரை கொடுக்க முடியல. நிறைய கண்ணியில சிக்கி இருக்கிறதானே, நிறைய கண்ணியில இருந்து ஊடா ரவா சந்தரா. எந்த கண்ணியா இருந்தாலும், எந்த கண்ணியா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு அந்த கண்ணியை தெறிக்க பண்ணுவதாக. கர்த்தருடைய அன்பு அந்த கண்ணியை தெறிக்கப்படுவது.